ஹாய் ஹலோ ஸோ இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல். ஸோ இந்த ரெசிபி ஏன் செஞ்சோன்ட்டு கடைசியாக ஸ்டோரியாக சொல்கிறேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 50 கிராம் சிறுபருப்பு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரவர் வந்து நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 200 கிராம் ரவைக்கு வந்து 600 ml தண்ணியை வந்து தனியாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச் இஞ்சி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் 200 கிராம் ரவையை வந்து நல்லா இதிலே வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதிலே குக் பண்ணிட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதிலே போட்டுருங்க. அண்ட் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சிறுபருப்பையும் போட்டு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக நெய் போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரவா பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். ஸ்டோரி பார்ட் வரலாமா? என்ன ஸ்டோரினா, எங்கள் வீட்டில் வந்து கிச்சடி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு கிச்சடி வேண்டாம், எனக்கு வந்து ரவா பொங்கல் தான் வேணும், எங்கள் சித்தி செய்கிற மாதிரி ரவா பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, எங்கள் அம்மா வந்து சரி ஓகே அப்படின்னு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.